இங்கிலாந்தின் புகழ்பெற்ற பல்கலைக்கழக வளாகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். முன் எப்போதும் இல்லாத வகையில் ஸ்டார்மருடன் 126 முக்கிய தொழில் முனைவோர் இந்தியா வந்துள்ளனர். இதனையடுத்து இரு தலைவர்கள் முன்னிலையில் இரு நாடுகளின் உயர்மட்ட குழுவினர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்து சென்றபோது இந்தியா இங்கிலாந்து இடையே கையெழுத்தான விரிவான பொருளாதார மற்றும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவும் இங்கிலாந்தும் இயற்கையான கூட்டாளிகள் என்றார். दोनों देशों के इंपोर्ट कॉस्ट में कमी आएगी, युवाओं के लिए रोजगार के नए अवसर बनेंगे, व्यापार बढ़ेगा और इसका लाभ हमारे उद्योग तथा उपभोक्ता दोनों को ही मिलेगा. இந்தியாவின் வேகமான பொருளாதார வளர்ச்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பாராட்டினார். The whole thing, this particular partnership, goes much deeper because in the end it is about people. The human connections between India and the UK are unique, forming what Prime Minister Modi has called the living bridge between our two countries. A bridge between people, a bridge between hearts. இரு பிரதமர்களும் விஷன் 2035 செயல் திட்டத்தின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்தனர். இது அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இருதரப்பு உறவுகளின் செயல் திட்டமாகும். இந்த செயல் திட்டம் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டுள்ளது. விஷன் 2035 செயல் திட்டத்தின் அடிப்படையில் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற 9 பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதில் ஒன்று சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம். இந்த வளாகம் குருகிராமில் ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. மாணவர்களின் முதல் பிரிவினரும் சேர்க்கப்பட்டு பயின்று வருகின்றனர். இதேபோன்று லிவர்பூல், யார்க், அபர்டின், பிரிஸ்டல், லங்காஸ்டர், சரே கிஃப்ட் சிட்டி, குயின்ஸ், பெல்பாஸ்ட், கோவென்ட்ரி ஆகிய பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் திறக்கப்பட உள்ளன. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இங்கிலாந்தின் ஸ்காட்ச் விஸ்கி மீதான வரியை குறைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் ஸ்காட்ச் விஸ்கி மீது 150% வரை வரி விதிக்கப்பட்டு வந்தது. இது 75% குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த வரி படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியாக 40% நிர்ணயிக்கப்படும். இந்நிலையில் மும்பை ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2025 பிரதமர் மோடியும் ஸ்டார்மரும் உரையாற்றினர். அப்போது அணு எரிசக்தி துறை தனியார் பங்களிப்புக்கு திறந்துவிடப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். இதன் மூலம் இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஒத்துழைப்பு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்று மோடி கூறினார். இந்தியாவிற்கு வருகை தந்தது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கெய்ர் ஸ்டார்மர் இந்தியில் கூறியதை அரங்கமே ஆரவாரத்துடன் ரசித்தது. मुझे यहाँ आकर बहुत खुशी हुई।